ஹாய் காய்ஸ், வெல்கம் டு ஃப்ரேமிங் லேட்டன் யூடியூப் சேனல். அண்ட் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அண்டு இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படத்துடைய பேர் அட்டகத்தி. இது ரஞ்சித் டேரக்டருடைய மூவி. அவர் தான் டைரக்ட் பண்ணுது. அண்டு இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மினிமம் பட்ஜெட்டில் எடுத்த படம் தான் இது. அண்டு ரொம்ப நல்லாவே எடுத்திருக்காங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த படம். அண்டு எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த காலேஜ் லைஃப் ட்ராமா இல்லை இந்த கம்மிங் ஆஃப் த ஏஜ் ட்ராமாலாம் சொல்லுவாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா அட்டகத்தி பார்த்திங்கன்னா ஒரு சூப்பர்பான ஒரு ஃபிலிம் மேக்கிங். இந்த இந்த ஹோல் மூவியில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக ஃபோக்கஸை வந்து எங்கன்னா இந்த கேரக்டர் யார், அவர் எங்கே வாழ்கிறாரு, அண்ட் அங்கே லைஃப்லாம் எப்படி இருக்குது, அங்கே அந்த ஊர் மக்கள்லாம் எப்படி, அந்த ஊரில் இருக்க யங்கான பீப்புளெலாம் அவங்களுடைய லைஃப் ஸ்டைல்லாம் எப்படி, ஒவ்வொருத்தரும் என்னென்ன ஒப்பீனியன் வச்சுருக்காங்க. அப்புறம் 2000 அந்த வருடத்தில் வந்து பார்த்திங்கன்னா காதல் பண்ணணும், காதல் திருமணம் தான் பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு பிடிவாதமாக நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ அவங்க அந்த தாட் ப்ராசஸை ஃபோக்கஸ் பண்ணி ரைட் பண்ணப்பட்ட ஸ்டோரி தான் இது. அது மட்டும் கிடையாது, அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற பஸ் ஜேர்னி, பஸ்ஸில் ஒரு லைஃப் இருக்கும். அண்டு ஆஃபீஸில் ஒரு லைஃப் மாதிரி பஸ்ஸில் வந்து ஒரு தனி வாழ்க்கை, கம்யூட்டிங் வந்து ஒரு தனி வாழ்க்கை, ட்ரெயினில் ஒரு லைஃபு, பஸ்ஸில் ஒரு லைஃபு. ஸோ இதையும் சூப்பர்பாக ரைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் சூப்பர்பான ஒரு சினிமோட்டோகிராஃபி அண்ட் கேமரா பிளேஸ்மெண்ட்லாம் ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காங்க. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒரு விஷயம் சொல்லிடுவேன் நான். இந்த படத்தில் வந்து ஸ்டாக்கிங்கை க்ளோரிஃபை பண்ணியிருக்க மாட்டாங்க. ஒரு ஒரு ப்ரோட்டாகனிஸ்ட் தினகரன் என்ற கேரக்டரு அவருக்குள்ளே இருக்கிற ஒரு ஒன் சைடடான ஒரு இன்ஃபேக்சுவேஷன் இல்லைன்னா லவ் இல்லைன்னா டெலியூஷன் கூட சொல்லலாம். அது வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு பொண்ணும் அவன் மேலே வந்து லவ் பண்ணுறதாக அவனே நினச்சிப்பான். அண்டு அதுதான் இங்கே பிரச்சனை நம்ம சமுதாயத்தில். ஸோ அதுதான் அந்த ஸ்டோரி வந்து அதை நோக்கி தான் போயிட்டே இருக்கும். ஸோ இதுதான் இந்த மூவியில் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பனிங் சீனில் வந்து பார்த்திங்கன்னா கேமரா வந்து பார்த்திங்கன்னா அப்படியே பேன் ஆகி அண்டு தினகரனுடைய வீட்டுக்குள்ளே போகும். அதுக்கப்புறம் தினகரனை கேரக்டரை இன்ட்ரடியூஸ் பண்ணோம். அவர் வந்து பார்த்திங்கன்னா ஜட்டி தேடுறது, அதில் நடக்கிற ஒரு சின்ன நகைச்சுவையான ஒரு கான்வர்சேஷன் சீனு, அது எல்லாமே நல்லா இருந்தது. அந்த சீன்லேயே அந்த லொக்கேஷனுடைய அந்த என்டையர் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஷாட்னு சொல்லுவாங்க, அது எல்லாமே நம்மளுக்கு கரெக்டாக காமிச்சிருவார். அண்டு அவருடைய லைஃப் என்ன, அவருடைய அந்த இடத்துல அவங்கக்கிட்ட எவ்வளோ பணம் அதிகபட்சம் இருக்கும், அவங்க என்னென்னலாம் செலவு பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு வடிவம் சூப்பராக பண்ணியிருப்பார் டேரக்டரு. ரஞ்சித்துடைய கபாலி படமும் சரி, காலா படமும் சரி, அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நட்சத்திரம் நகர்கிறது, இந்த 3 படமும் நான் தியேட்டரில் தான் நான் பார்த்தேன். இந்த 3 படத்துலேயும் ஒரு ஸ்பெஷாலிட்டி வந்து என்னென்னா ப்ரொடக்ஷன் டிசைன் அண்ட் கேரக்டரைசேஷன் வந்து ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருக்கும். அதுக்கப்புறம் நிறைய டீட்டெயில்டாக நிறைய விஷயம் வச்சுருப்பாங்க. ஸோ இந்த படத்துலேயும் பார்த்திங்கன்னா நிறைய விஷயம் ஆக்சுவலி ரொம்ப டீட்டெயில்டாக இருக்கும். ஒரு சின்ன இப்போது ஒரு காலையில் ஒரு ஷாட் ஒன்று நடக்கும், சீன் போகுதுன்னா காலையில் இந்த இடியாப்பம் விற்கிறவர் வருவார்ல அந்த சவுண்டு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த இளநீ விற்கிறவங்க இளநீ அந்த மாதிரி ஒரு சவுண்டு, அதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப யதார்த்தமாக உள்ள இருக்கும். அதுக்கப்புறம் ஈவினிங் டைம்லலாம் பார்த்திங்கன்னா ஸ்கூல் காலேஜ் பசங்களாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வருவாங்க, அதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப யதார்த்தமாக கேப்சர் பண்ணியிருப்பாங்க. ஸோ நிறைய விஷயம் இந்த படத்தில் வந்து யதார்த்தமாக தான் கேப்சர் பண்ணியிருப்பாங்க. அப்புறமா பார்த்திங்கன்னா ப்ரோட்டாகனிஸ்ட் அவருடைய வெஹிக்கிள் வந்து பார்த்திங்கன்னா 2 வெஹிக்கிள், ஒன்று சைக்கிளு, ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா பஸ்ஸு. அதுக்கப்புறம் மேபி ஒரு சில டைமில் ஷேர் ஆட்டோ போவார், அவ்வளோதான். பட் அதிகமாக பார்த்திங்கன்னா பஸ்ஸு, அதுக்கப்புறம் சைக்கிளு. அண்ட் அவருடைய ட்ரெஸ்ஸு, அவருடைய ஹேர் ஸ்டைலு, அவர் போட்டிருக்க ஷர்ட்டு, அந்த பேரலல் பேண்ட்டு, அதுக்கப்புறம் அவர் ஓடும்போது அவர் சைக்கிளில் ஓட்டிகிட்டு வரும்போது அவருடைய லொக்கேஷன் அந்த அங்கே இருக்க வாழ்கிற மக்கள்கள் அதெல்லாம் பார்க்குறது. அதுக்கப்புறம் வீட்டிலேருந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பிஸியாக வேறு எங்கேயோ போகிற மாதிரி, ஏதோ வேலைக்கு போகிற மாதிரி போயிட்டு பஸ் ஸ்டாண்டுக்கு வருவார். அங்கேருந்து சைட் அடிக்கிற வேலை தான் பார்த்துட்ருப்பார். அவர் நண்பர்களோட காதல் விஷயத்தை பற்றி பகிர்ந்துட்டு ஷேர் பண்ணிப்பாங்க. அந்த சீன் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தில் நடுவில் டேரக்டர் ரஞ்சித் வந்து பார்த்திங்கன்னா அவர் ஸ்டோரியை வந்து நரேட் பண்ணுவார். இந்த கேரக்டர் பற்றி என்ன, இவருடைய பேக்கப் ஸ்டோரியெலாம் கொஞ்சம் கொஞ்சமாக அவரும் கொஞ்சம் நரேட் பண்ணி நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவார். ஸோ இது ஒன்று. அண்டு இது ஒன்று. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் வந்து என்னென்னா,
இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த தினகரன் கேரக்டர் அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபுட்போர்டில் தான் போகணும். பஸ்ஸு கூட்டமாக இருக்க பஸ்ஸில் ஃபுட்போர்டில் போகணும். அதுவும் ஜன்னல் ஓரமாக பிடிச்சி தொங்கணும். அதுதான் அங்கே ஒரு கெத்துன்ற ஒரு விஷயம் அந்த சமயத்தில். அந்த மைண்ட் செட் உள்ள ஒரு கேரக்டர் தான் இந்த இவர் இந்த அப்புறம் என்ன தினகரன் கேரக்டர். இது ரொம்ப நல்லா எடுத்திருப்பார். அண்ட் க்ரௌடட் பஸ்ஸு அந்த அந்த சீன் எல்லாமே ரொம்ப நல்லா எடுத்திருப்பாங்க. ஸோ அது எல்லாமே நல்லாவே எடுத்திருப்பாங்க. அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா க்ரௌட் கேஸ்டிங்லாம் ரொம்ப நல்லாவே பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் நிறைய சின்ன சின்ன இண்டிவிஜுவலான கேஸ்டிங்லாம் அந்த படத்தில் நிறைய இருக்கும். அதுவும் நல்லா பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு சீனில் வந்து கெத்து வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபுட்பால்லேருந்து கீழே அப்படியே விழுந்துருவார். அவர் அதெல்லாம் சமாளிப்பார். நான்லாம் யார் தெரியுமா அந்த மாதிரி நான்லாம் அப்படி தான் அந்த மாதிரி சமாளிப்பார். அது நல்லாயிருக்கும். ஸோ அந்த காட்சி அமைப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். ஆக்சுவலாக இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன். இந்த மூவி ஒப்பீனியன் நான் சொல்லும்போது இன்னும் கொஞ்சம் ரைட் பண்ணிட்டு பண்ணலான்னு பார்த்தேன். பட் ஓகே நம்ம அப்படியே ஸ்ட்ரெயிட்டாகவே பேசிடுவோன்ட்டு நான் முடிவு பண்ணிட்டேன். பண்ணிட்டேன். ஓகே தான். இன்னொரு விஷயம் என்னென்னா ப்ரோட்டாகனிஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொண்ணை பார்ப்பார். அதில் நடக்கிற ஒரு சில காமிக்கலான ஈவெண்ட்லாம் கொஞ்சம் நல்லா எடுத்திருப்பாங்க. அண்ட் மறுபடியும் சொல்கிறேன், அந்த படம் வந்து ஸ்டாக்கிங்கை வந்து க்ளோரிஃபை பண்ண பண்ணியிருக்க மாட்டாங்க. அண்டு அந்த ப்ரோட்டாகனிஸ்டோடைய கருத்தை வந்து என்கரேஜும் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ இது ஒன்று. அண்ட் நானும் இது என்கரேஜும் பண்ணலை. அண்டு ஓகே ஸோ இதுதான். அண்டு இன்னொரு விஷயம் என்னென்னா ப்ரோட்டாகனிஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ப்ரப்போஸ் பண்ண மாட்டார். அண்டு அதுக்கு பயப்படுவார். அதுக்கு நிறைய காரணம் இருக்குது. பட் அது பயப்படுவார். அண்ட் அதே சமயத்தில் ப்ரோட்டாகனிஸ்ட் வந்து யாராச்சும் அவரை பற்றி சிரித்தா அது ஒரு லவ்னு ஒரு அசம்ஷன்லேயே இருப்பார். யாராச்சும் ஒரு பொண்ணுங்க அவனை பார்த்து சிரித்தா அது ஒரு லவ்னு ஒரு அசம்ஷன்லேயே சுற்றிட்டு இருப்பார். அது எல்லாமே நல்லா எடுத்திருப்பார். ஸோ இதுதான். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ப்ரோட்டாகனிஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொண்ணு வந்து அவனை வந்து அண்ணான்னு கூப்பிட்டுருவான். அவர் லவ் பண்ண பொண்ணு. அந்த சீன் வந்து பார்த்திங்கன்னா அவன் ரொம்ப ஷாக் ஆகிடுவார், பிரேக் ஆகிடுவார். அண்டு அப்படியே சோகமாகிடுவார். ஸோ சோகமாக மாட்டார். ஆனால் அவருக்கு சோகமே வராது. அதுதான் ஆக்சுவலி ஹைலைட். ப்ரோட்டாகனிஸ்ட்டுக்கு டவுட் வரும், நம்மளுக்கு சோகம் வரலையே, நம்ம உண்மையாகவே லவ் பண்ணலையே அப்போது ஸோ அப்படி ஒரு தாட் ப்ராசஸில் இருப்பார். ஸோ அந்த சீன் வந்து நல்லாயிருக்கும். அப்புறமா வந்து அவருக்கு அந்த சோகம்னா என்ன, இந்த லவ் ஃபெயிலியர் சோகம்னா என்னன்றது அவருக்கு சரியான புரிதல் இல்லை. அதனால் என்ன பண்ணுவார், சினிமா படத்துக்கு போய் பார்ப்பார். சினிமா படம் ஏதோ ஒரு அபூர்வ ராகங்களோ ஏதோ ஒரு படம், என்ன படம்னு தெரில. ஏதோ ட்ரெயினில் நடக்கிற சீனு ஒரு படத்தை போய் பார்ப்பார் தியேட்டரில். அந்த படத்தை பார்த்துட்டு அவர் சோகமாகி அழுவார். ஸோ ஒரு சினிமா காட்சிகள் மூலமாக அவர் கற்றுக்கிறாரு. அவருக்கு வந்து அந்த அளவுக்கு நிறைய விஷயம்லாம் தெரிகிறதுக்கு அங்கே சொல்லிக் கொடுக்குறதுக்கும் யாரும் இல்லை. சினிமா மூலமாக கற்றுக்கிறாரு. அப்போ சினிமா படம் பார்த்துட்டு சோகமாக உட்கார்றது, சோகமாக பஸ் ஸ்டாண்டுக்கு போகிறது. அதுக்கப்புறம் நண்பர் கூட வந்து பார்த்திங்கன்னா பஜ்ஜி சாப்பிட மாட்டேன்னு அடம்பிடிப்பார். அதுக்கப்புறம் போய் பஜ்ஜி சாப்பிடுவார். அதெல்லாம் நல்லா எடுத்திருப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு டிசிஷன் ஒன்று எடுப்பார். இனிமேட்டுக்கு நம்ம குரூப்பில் யாருமே லவ் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு டிசிஷன் ஒன்று எடுப்பார். அந்த சீனும் நல்லா எடுத்திருப்பாங்க. அந்த சீனுடைய சினிமாட்டோகிராஃபி எல்லாமே நல்லா எடுத்திருப்பாங்க. அண்டு அதுக்கப்புறம் அவர் நண்பர்கள்லாம் ஒருத்தரை கலண்டு போகிறதும் நல்லா எடுத்திருப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன ஐஸ்வர்யா ராஜேஷ் வந்து அவர் வீட்டுக்கு வருவாங்க. அந்த சீனும் நல்லாயிருக்கும். அதுவும் ரொம்ப நல்லா பிடிச்சிருந்தது. அந்த ப்ரோட்டாகனிஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஐஸ்வர்யா ராஜேஷ்க்கு வந்து பார்த்திங்கன்னா பேசவே மாட்டார் அவங்க அம்மா முன்னாடி. ஸோ அவங்க அம்மா முன்னாடி வந்து பேச மாட்டார். அண்ட் விச் இஸ் ரொம்ப நார்மல் அந்த சமயத்தில். அண்ட் இப்போது எப்படின்னு தெரில. ஸோ இப்போல்லாம் அந்த மாதிரி பண்ணுவாங்கன்னு தெரில. ஸோ அவங்க அம்மா முன்னாடி பேச மாட்டார் வேறு ஒரு பொண்ணுக்கிட்ட. ஸோ அந்த சீன் வந்து நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவர் இந்த சண்டை போடுறதுக்கு பயிற்சி எடுப்பார் ப்ரோட்டாகனிஸ்ட்டு தினகரன். அந்த சீனும் நல்லாயிருக்கும். அதோட நகைச்சுவையும் நல்லாயிருக்கும். அண்டு அதை விட இவர் ஏன் சண்டை போடுறதுக்கு பயிற்சி எடுக்கிறான்ட்டு ஒரு ஃப்ளாஷ்பேக் ஒன்று வரும். அந்த ஃப்ளாஷ்பேக்கோடைய நரேஷனும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இதுதான். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தினகரனுக்கும் அவனுடைய பிரதருக்கும் நடக்கிற ஒரு கிளாஷ் இருக்கும்.
அந்த சீனும் நல்லாயிருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹோல் இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா ப்ரோட்டாகனிஸ்டோடைய ஒன் சைட் லவ் ஸ்டோரி அதில் தான் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணியே போயிட்டுருக்கோம். அது தாண்டி வேறு எதுவும் இருக்காது. அண்டு ஸோ இதுதான். அதுக்கப்புறம் அந்த இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆவிடி அந்த மாதிரி ஏரியாவில் நடக்கிற மாதிரி காமிப்பாங்க அந்த சம்பவம். ஸோ அந்த ஊரில் நடக்கிற நிறைய விஷயங்கள், அந்த ஊரில் நடக்கிற பல்வேறு அங்கே உள்ள கலாச்சாரத்தில் அந்த ஊர் மக்களுடைய பிஹேவியர், ஃபெஸ்டிவல்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் காமிப்பாங்க. அதெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் ஐஸ்வர்யா ராஜேஷும் தினகரனுடைய இன்டராக்ஷன் சீன் எல்லாமே நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் இன்னும் நிறையா இருக்கும். நிறைய சீன் வந்து பார்த்திங்கன்னா கான்வர்சேஷன், ஒரு கான்வர்சேஷன்லேருந்து இன்னொரு கான்வர்சேஷன் கனெக்ட் பண்ணுறதுலாம் ரொம்ப யதார்த்தமாக இருக்கும். அண்டு ஸோ அது எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். என்ன ஒரு 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 நண்பர் ஒருத்தர் இருப்பார். அவர் வந்து ப்ரோட்டாகனிஸ்ட்டு சொல்லுவார். ஆக்சுவலி வந்து ஐஸ்வர்யா ராஜேஷோடைய லவ் ஸ்டோரி வந்து அவருக்கு ஃபெயிலியராக முடிஞ்சிடும். ஸோ ப்ரோட்டாகனிஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அவர் நண்பர் வந்து சொல்லுவார், நான் அவங்க கூடயே இருப்பேன், நான் யாரு கூடயும் போக மாட்டேன் அப்படின்ட்டே சொல்லுவார். ஆனால் கடைசியில் பார்த்தா பின்னாடி ஒரு மாடு மேய்க்கிற பொண்ணு வருவாங்க. அவங்க கூட போயிடுவார் அந்த அவரோட ஃப்ரெண்டு. அந்த சீன் ஆக்சுவலாக ரொம்ப கனெக்ஷன் ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் ஒரு வைடான ஷார்ட் ஒன்று இருக்கும். அதில் வந்து தினகரன் வந்து அப்படியே லோன்லினஸ்ஸாக அப்படியே உட்காந்துட்ருப்பார். ஸோ அந்த சீன் எல்லாமே ரொம்ப நல்லா எடுத்திருப்பாங்க. அண்டு எல்லாமே ஒயிட் ஷார்ட் எல்லாமே ரொம்ப நல்லா எடுத்திருப்பாங்க. ஸோ இதுதான். ஸோ இது எல்லாமே எனக்கு ஆக்சுவலாக ரொம்ப பிடிச்சிருந்தது. இதில் வந்து என்னென்னா, இதில் வந்து பார்த்திங்கன்னா என்ன விஷயம்னா, அந்த ப்ரோட்டாகனிஸ்ட்டுக்கு வந்து நிறைய விஷயம் புரிதலும் இல்லை. அவருக்கு வந்து என்ன ஏதுன்னே அவருக்கு தெரியல. அவர் வந்து யாராச்சும் சிரித்தா அவங்க அது ஒரு லவ்வுன்னு ஒரு அசம்ஷன்லேயே இருக்கார். அதை தவிர்த்து அவருக்கு வேறு ஒரு திங்கிங்கும் எதுவுமே கிடையாது. ஸோ அது எல்லாமே ரொம்ப நல்லா எடுத்திருப்பாங்க. அண்டு ஸோ இதுதான். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ப்ரோட்டாகனிஸ்ட் வந்து காலேஜுக்கு போகிறாரு. அங்கே வந்து ஒரு ஸோ இதுதான் இந்த ப்ரோட்டாகனிஸ்டுடைய இது. அந்த காலேஜ் லைஃப்பில் வந்து பார்த்திங்கன்னா அவர் கொஞ்சம் ரொம்ப பொண்ணுங்களை பார்க்கக்கூடாது அந்த மாதிரி ரொம்ப ஒரு இதுவாக இருப்பார். அவர் நம்ம ரொம்ப பாடியெலாம் ஸ்டிஃபாக வச்சுட்டு இருப்பார். அது எல்லாமே ஆக்சுவலாக ரொம்ப நல்லா எடுத்திருப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த காலேஜுடைய ரூட்டு இருக்குல்ல, இந்த ரூட்டு தலை, அதுக்கப்புறம் அந்த கேங்கு, அதோடைய எக்ஸ்ப்ளனேஷன் வந்து ரொம்ப நல்லா எடுத்திருப்பாங்க. ஒரு டாக்குமெண்ட்ரி மாதிரி இருக்கும். உண்மையாகவே ரியலான காலேஜ் ஸ்டூடெண்ட்டானு எனக்கு தெரில, பட் ரொம்ப நல்லாவே எடுத்துருவாங்க. ஸோ இதுதான். அண்டு மறுபடியும் சொல்கிறேன், அந்த பஸ்ஸில் நடக்கிற கான்வர்சேஷனு, அந்த கேமரா ப்ளேஸ்மெண்ட்டு, அண்டு அந்த க்ரௌடான பஸ்ஸில் அண்டு எல்லாமே யதார்த்தமாக இருக்கும். அண்டு இவ்வளோ யதார்த்தமான ஒரு காட்சி அமைப்பு வந்து நான் பார்த்தது கிடையாது. அதுக்கப்புறம் தமிழ் படத்தில் வந்து அந்தளவுக்கு இவ்வளோ யதார்த்தமாக நான் பார்த்ததில்ல. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு சீன் ஒன்று இருக்கும். ஒரு பஸ் ஒன்று ஆக்சிடெண்ட் ஆகிடும். அந்த ஆக்சிடெண்ட் ஆன பஸ் வந்து ஒரு டைம் லேப்ஸ் போட்டு அந்த ஷாட் இருக்கும். ஈவினிங்லேருந்து டார்க் ஈவினிங் வரைக்கும் அது வந்து ரொம்ப நல்லாவே எடுத்திருப்பாங்க. அந்த ஷாட் எல்லாமே நல்லா எடுத்திருப்பாங்க. இத்தனைக்கும் இது ரொம்ப கம்மியான பட்ஜெட் தான். அண்டு அதுக்கு எல்லாமே ஷார்ப்பாக டீட்டெயில்டாக எடுத்திருக்காங்க. ப்ரொடியூசர் வந்து யாருன்னு தெரில இந்த படத்துக்கு. அண்டு அவருக்கும் ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லி ஆகணும். ஏன்னா நிறைய விஷயம்லாம் அவர் ஓகே கொடுத்துருக்காரு. ஸோ அது ஒன்று. ஸோ இதுதான். இதுதான் கைஸ். ஸோ இது எல்லாமே நல்லா எடுத்திருப்பாங்க. அதுக்கப்புறம் காலேஜில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரோட்டாகனிஸ்ட்டுக்கும் இன்னொரு நபருக்கும் சண்டை வரும். அதில் ஒரு சில நகைச்சுவையெல்லாம் இருக்கும். அதுவும் நல்லாயிருக்கும். ப்ரோட்டாகனிஸ்ட் வந்து பயந்து ஓடுறது, ஸோ அது நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் ப்ரோட்டாகனிஸ்டோடைய அப்பா வந்து பார்த்திங்கன்னா அவர் கற்றுன்னு கத்துவார். பஞ்சு டைலாக்காக விட்டு விட்டு கத்துவார். அண்டு இந்த மாதிரி நபர்களை நான் பார்த்துருக்கேன். இந்த மாதிரி நபர்களில் கத்துவார். அந்த சீன் எல்லாமே நல்லாயிருக்கும். ஸோ இதில் நிறைய விஷயம் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் இந்த படத்தில் மாட்டுக்கறி பற்றி பேசுவாங்க. அதுவும் ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா தமிழ் சினிமாவில் வந்து பார்த்திங்கன்னா 2012 பாரஞ்சித் படத்தில் வந்து மாட்டுக்கறி பற்றிலாம் பேசுகிறது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா இப்போல்லாம் நிறைய அந்த மாட்டு சம்மந்தமான அரசியல் நிறைய போய்ட்டுருக்கு. அதுக்கப்புறம் இன்னும் அதில் வர லேட்டராக தினகரன் வந்து பார்த்திங்கன்னா அவர் ஹேர் கட் பண்ணுற சீனு அது எல்லாமே நல்லாயிருக்கும்.
அண்டு கிளைமேக்ஸ் சீன்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் க்ரிப்பிங்காகவே இருக்கும், அன்பிரடிக்டபுளாகவே இருக்கும். அண்டு ப்ரோட்டகனிஸ்ட் வந்து கொஞ்சம் பேரனாய்டாக போயிடுவார். ஆனால் கடைசியில் பார்த்தா மொக்க வாங்கிடுவார். ஸோ அது நான் கிளைமேக்ஸ் வந்து நான் ஃபுல்லாக சொல்ல விரும்பல. ஸோ அந்த சீன் வந்து ஆக்சுவலாக ரொம்ப நல்லாயிருக்கும். அண்டு ரொம்ப நல்லா எடுத்திருப்பாங்க. அண்டு எல்லாமே யதார்த்தமாக இருக்கும். அண்டு எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப யதார்த்தமாக இருக்கும். அண்டு இந்த சைக்கிள்லேருந்து கீழே விழுறது, பைக்கு மேலே ஏற்றுறது எல்லாமே ரொம்ப யதார்த்தமாக எடுத்திருப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த லொக்கேஷன் ஸ்பாட்லாம் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன ரோடு இருக்கும். அது அந்த ரோடெலாம் லெஜிட்டான ரோடான்னு தெரில. ஒரு சில ரோடெலாம் பார்த்திங்கன்னா அப்படியே சும்மா ட்ராவல் அவங்களே ஊர் மக்களே செட் பண்ணி வச்சுருப்பாங்க, ட்ராவல் பண்ணுற மாதிரி. அதெல்லாம் ரொம்ப யதார்த்தமாக பண்ணி வச்சுருப்பாங்க அந்த படத்தில். அது எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்டு ப்ரோட்டகனிஸ்ட்டும் ஒரு ஒரு பிச்சைக்காரனும் பேசுவார். பிச்சைக்காரனா இல்லை பஸ் ஸ்டாண்டில் ஒருத்தர் நிற்பார், அவர் யாருன்னு தெரில. அவர் சொல்லுவார் என்ன பேசுவார், அதுக்கு ப்ரோட்டகனிஸ்ட் வந்து டேய் அப்படின்னுவார். அந்த சீன்லாம் செம்மையாக இருந்தது. ஸோ படம் வந்து ஆக்சுவலாக நகைச்சுவையாக நிறையா இருந்தது. அண்டு ஸோ எல்லாமே நல்லா இருந்தது. இந்த படத்தில் வந்து கலரைசேஷன் அது எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்டு ஸோ ஃபுல்லாகவே நல்லாவே எடுத்திருந்தாங்க. இந்த ஏர்லி மார்னிங் ஷாட், ஏர்லி மார்னிங், ஆஃப்டர்நூன், ஈவினிங் இது எல்லாமே நல்லா எடுத்திருப்பாங்க. ஆஃப்டர்நூன் வந்து அந்தளவுக்கு இருக்காது, நிறைய இது ஏர்லி மார்னிங் இருக்கும், மார்னிங் இருக்கும். அதுக்கப்புறம் ஈவினிங்க்கு கொஞ்சம் முன்னாடி ஒரு 3 to 5 அந்த அந்த டைமில் ஒரு ஷார்ட் இருக்கும். அதுக்கப்புறம் ஈவினிங், அதுக்கப்புறம் டார்க்கான ஒரு ஈவினிங் அந்த டைமில், அதுக்கப்புறம் நைட் டைம், இதெல்லாம் நல்லாவே எடுத்திருப்பாங்க அந்த படத்தில். ஸோ எனக்கு கம்ப்ளீட்டாக எனக்கு ஆக்சுவலாக பிடிச்சிருந்தது. இப்போ இந்த காலேஜ் டைம் இருக்கும் பார்த்திங்களா, அங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஆஃப்டர்நூன் லைஃப் பற்றி கொஞ்சம் அங்கே தான் கொஞ்சம் ஆஃப்டர்நூனில் நிறைய ஷார்ட் எடுத்திருப்பாங்க. ஆஃப்டர்நூன் லைஃப் ஃபுல்லாக அங்கே தான் ஃபோக்கஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ டேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஷார்ட்னால் அது என்ன டைமில் எடுக்கணும், அது இது மார்னிங்கில் நடக்கணுமா இல்லை ஈவினிங் நடக்கணுமா, ஒருத்தன் வந்து கோவத்தில் ஏதோ ஒன்று பேசுகிறான்னா அவன் மார்னிங்கில் பேசுகிறானா இல்லை மத்தியானத்தில் பேசுகிறானா, இந்த மாதிரி விஷயத்தில் வந்து டேரக்டர் வந்து ரொம்ப கவனமாக இருக்கார். ஸோ சூப்பரான ஒரு விஷயந்தான் அது. அண்டு அதுவும் அப்போவே ரொம்ப நல்லா கவனமாக இருப்பார், இப்போ இன்னும் நல்லா ஷார்ப்பாக இருப்பார். ஸோ சூப்பரான ஒரு ஃபிலிம் மேக்கர் தான் ரஞ்சித். ரொம்ப ஹாப்பி இந்த படம் பார்த்தது. அண்டு இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு தமிழ் சினிமாவுக்கு வந்து ரஞ்சித் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சேவை. ஸோ அதுதான் ஆக்சுவலாக உண்மை. டைரக்டர் வெற்றிமாறன் சொன்ன மாதிரி தமிழ் சினிமாவில் வந்து ரஞ்சித்துக்கு முன், ரஞ்சித்துக்கு பின். ஸோ அதுதான் உண்மை. ஸோ இதுதான். அண்டு இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் கொஞ்சம் அவுட்டர் ஏரியா இருக்கும். அங்கே என்ன வாழ்க்கை நடக்குது, அங்கே எப்படி லைஃப்லாம் போகுது, அங்கே காலேஜ் லைஃப் பசங்கள்லாம் எப்படி இருக்காங்க, அங்கே இந்த சென்னை சிட்டிக்குள்ளே வந்து ரூட்டு தலைன்னு சுற்றிட்டு அங்கே போகிறாங்களே அவங்களோட லைஃப்லாம் எப்படி இருக்குது, இது எல்லாமே ரொம்ப நல்லாவே காமிச்சிருப்பாங்க. ஸோ இதுதான். அதுக்கப்புறம் இந்த படத்தில் வந்து தினேஷ் தான் தினகரன் கேரக்டரு சூப்பராக பண்ணியிருக்காரு. அவர் அப்படியே வாழ்ந்துருக்காரு. அவர் மொக்க வாங்குறது, ஆக்ஷன் சண்டை போடுறது எல்லாமே சூப்பராக பண்ணியிருப்பார் இந்த தினேஷ் கேரக்டரு. அண்டு ஸோ அது ஒன்று. அதுக்கப்புறம் நந்திதா ஸ்வேதா அவங்க தான் பூர்ணிமா கேரக்டர் பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருப்பாங்க. அண்டு இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஆக்ட்ரஸ்ஸு அந்த பர்ஃபார்மருடைய நடிகைகள்லாம் இருப்பாங்களே, அவங்க எல்லாமே பார்த்திங்கன்னா யதார்த்தமாக தமிழ்நாட்டில் இருக்கிற இல்லை ஒரு சதர்ன் ஸ்டேட்டில் இருக்கிற ஒரு ரியலிஸ்டிக்கான ஒரு பீப்புள் மாதிரி இருப்பாங்க. அண்டு ஸோ யூஸ்வலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு சில கலர் சாய்ஸ் ஒன்று பண்ணுவாங்க, அந்த மாதிரி இல்லாமல் யதார்த்தமாக இருக்கும். ஸோ அது எனக்கு பிடிச்சிருந்தது. ஸோ இது அதுக்கப்புறம் ஐஸ்வர்யா ராஜேஷ் வந்து அமுதா கேரக்டரு. அண்ட் இன்னொரு விஷயம், அந்த படத்தில் பூர்ணிமா கேரக்டர் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு கேரக்டர், சூப்பராக ரைட் பண்ணியிருப்பாங்க. அண்ட் அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸும் சூப்பராக இருந்தது. நண்டிட்டா சூப்பரான ஒரு பெர்ஃபார்மன்ஸு. அப்புறம் கலையரசன் வருவார், அவரும் நல்லா நடிச்சிருந்தார். எனக்கு வந்து இந்த படத்தில் வர ட்விஸ்ட்டு வந்து எனக்கு கொஞ்சம் எதிர்பார்த்தேன் நான்.
ஏன்னா கலரிசன் பார்க்கும்போதே எனக்கு கொஞ்சம் தெரிஞ்சிச்சு. அண்டு ஸோ எனக்கு அப்போயே எனக்கு கொஞ்சம் தெரிஞ்சிச்சு. ஏன்னா கலையரசன் வந்து இந்த படம் வந்து ஆரம்பம் வந்த புதுசில் கலையரசன் வந்து ஃபேமஸாக இருந்திருக்க மாட்டார். பட் இப்போ வந்து அவர் ரொம்ப ஃபேமஸ்ஸு. ஸோ அதனால் நம்மளுக்கு இதில் ட்விஸ்ட் எல்லாம் கொஞ்சம் புரிஞ்சிடும் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா. ஸோ மற்றபடி வரதில்லை. அதுக்கப்புறம் விஸ்வநாதன் ஒருத்தர், அவர் தான் என்ன தினகரனுடைய பிரதரை. அவர் சூப்பராக நடிச்சிருப்பார். அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே நல்லாயிருக்கும். எனக்கு ஆக்சுவலாக ரொம்ப பிடிச்சிருந்தது. அவருடைய நடிப்பு எல்லாமே ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் அந்த படத்தில் வந்து மதுமிதாவும் ரோல் பண்ணியிருப்பாங்க. அவங்களோட கேரக்டரும் எனக்கு ஆக்சுவலாக ரொம்ப பிடிச்சிருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் யோகி பாபுன்னு நடிச்சிருப்பார். அண்டு ஓகே ஸோ இதுதான். அண்டு எனக்கு வந்து இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா க்ளோரிஃபை பண்ணியிருக்க மாட்டாங்க. அந்த அட்டை கத்தி அந்த லவ் பண்ணி அவராக ஒரு டெலிஷனலான ஒரு தாட் ஒன்று வச்சுருப்பார்ல, இவங்க நம்மளை லவ் பண்ணுறாங்க, இவங்க நம்மளை தான் பார்க்குறாங்க, அந்த மாதிரி. ஸோ ஸ்டோரி வந்து அதை ஃபோக்கஸ் பண்ணி தான் போகும். ஆனால் அது ரொம்ப இன்னும் கொஞ்சம் எக்ஸ்போஸ் பண்ணியிருந்துருக்கலாம். பட் இது மினிமம் பட்ஜெட்டு அண்ட் ரொம்ப கம்மியான பட்ஜெட். அண்ட் ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் பண்ணோம். அதுக்கேற்ற மாதிரி பண்ணோன்ட்டு கிடையாது. பட்டு அந்த கேரக்டரோட பெர்ஸ்பெக்டிவ் மட்டும் காமிச்சிருப்பாங்க. அண்டு ரொம்ப ஓவராலாம் காமிச்சிருக்க மாட்டாங்க. அண்டு அந்த ஹீரோ மொக்கம் வாங்குறதில்ல, காமிக்கிறதில்ல, ரொம்ப ஆல்ஃபா மேலாக காமிக்க மாட்டாங்க. ஒரு ஒரு ஆல்ஃபா மேலாக ட்ரை பண்ணி பார்ப்பார் அந்த ஹீரோ. பட் ஆனால் அவர் மொக்கம் வாங்கிட்டே இருப்பார். அது எல்லாமே நல்லாயிருக்கும், யதார்த்தமாக இருக்கும். ஸோ எனக்கு இது எல்லாமே ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ இதுதான் கைஸ். அந்த படத்தில் வந்து சாங்ஸ் வந்து எனக்கு ஆக்சுவலாக பிடிச்சிருந்தது. சாங்ஸ் வந்து ஒரு சில சாங்ஸ்லாம் இந்த படத்தில் தான் முதல் தடவை கேட்குறேன். இன்னும் சில சாங்ஸ்லாம் ஏற்கனவே பாப்புலரான சாங்ஸ் தான். ஸோ அதெல்லாம் பிடிச்சிருந்தது. இந்த படத்தில் வந்து ஒரே ஒரு மேஜர் ப்ராப்ளம் வந்து என்னென்னா, பேக்ரவுண்ட் மியூசிக் வந்து நிறைய இடத்துல வந்து போட்டிருக்காங்க. ஸோ அது கொஞ்சம் தேவையில்லாமல் பண்ணியிருந்துருக்கலாம். நிறைய இடத்துல அது ரொம்ப சிம்பிளான மியூசிக் தான். பட் அது அந்தளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இல்லை. கொஞ்சம் சவுண்ட் எஃபெக்டோடு கொஞ்சம் நிறைய விஷயம் பண்ணியிருந்துருக்கலாம். அண்டு நிறைய கேமரா மூமெண்ட்ஸ் மூலமாக நிறைய விஷயம் நம்மளுக்கு காமிச்சிருந்துருக்கலாம். ஓகே, மோண்டேஜ் ஷாட்டு வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே பேக்ரவுண்ட் மியூசிக் போடணுன்ட்டு அவசியம் இல்லை. அது எல்லாமே எடிட்டிங்லேயே சூப்பராக பண்ணலாம் ஒரு சவுண்ட் எஃபெக்டோட. ஸோ இல்லைன்னா க்ரௌட் சவுண்டிங்கோடு நல்லா பண்ணலாம். ஸோ இதுதான் என்னோடய ஒப்பீனியன். அண்டு ஸோ தான் கைஸ், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்டு அதுக்கப்புறம் அந்த படத்தில் கடலில் கப்பலில் ஒரு பாட்டு இருக்கும். அந்த பாட்டு வந்து கானா பால தான் கம்போஸ் பண்ணியிருக்காருன்னு சொல்கிறாங்க. ஸோ இதான் கைஸ். அண்டு சந்தோஷ் நாராயணனோட முதல் படம் அது சரியாக தெரியல, இதுதான் முதல் படம்னு நினைக்கிறேன். ஸோ சூப்பரான ஒரு டீம் இதில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு விஷயம் வந்து என்னென்னா சினிமாட்டோகிராஃபி. ஸோ அந்த சினிமாட்டோகிராஃபி யார் பண்ணான்னு பார்க்கலாம். இப்போ தான் பார்க்குறேன். எடிட்டிங் வந்து லியோ ஜான் பால், அவர் நல்லா பண்ணியிருக்காரு. சினிமாட்டோகிராஃபி வந்து பிகே வர்மா. ஸோ கேமரா பிளேஸ்மெண்ட் எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. அண்ட் ரொம்ப நல்லாயிருக்கு. இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொடக்ஷன் கம்பெனி வந்து திருக்குமரன் என்டர்டெயின்மெண்ட் அவங்க தான் பண்ணியிருக்காங்க. ஆனால் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணது வந்து யாருன்னா ஸ்டூடியோ கரீனா. ஸோ சிம்பிளான பண்ணியிருக்காங்க, நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ இதான். அண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கு டைம் இருந்தால் கண்டிப்பாக பாருங்கள். அண்டு ரஞ்சித்துடைய சேவை நம்ம இந்த உலகத்துக்கே தேவை. ஸோ இதுதான். பாய் பாய், டேக் கேர், லவ் யூ ஆல், குட் ஈவினிங். டைம் வந்து 5:19.